Hi everyone, welcome to Spectator Views YouTube channel and இந்த வீடியோவில் இந்தியா vs ஜிம்பாப்வே ஃபர்ஸ்ட் T20 ப்ரிவ்யூ பார்க்க போகிறோம். ப்ரிவ்யூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டீம் நியூஸ் சொல்லிடுறேன். இந்தியா ஸ்குவாடில் சாய் சுதர்சன் அண்ட் விக்கெட் கீப்பர் ஜிதேஷ் சர்மா மற்றும் ஹர்ஷித் ராணாவை ஸ்குவாடில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் சாம்சன் மற்றும் ஜெய்ஸ்வாலை ஸ்குவாட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கலீல் மற்றும் ரிங்கு சிங் பார்படாஸ்லேருந்து நேராக ஜிம்பாப்வே போய் இந்தியா ஸ்குவாடில் இணைகிறாங்க. ஸோ இதுதான் டீம் நியூஸ். ஸோ நாளை மாலை 4:30 மணிக்கு இந்திய நேரப்படி ஹராரே ஸ்போர்ட்ஸ் கிளப் ஹராரேயில் முதல் போட்டி தொடங்குது. 4:30 மணிக்கு இந்திய நேரப்படி. மதியம் 1 மணிக்கு ஹராரே டைம் படி மேட்ச் தொடங்குது. வெதர் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் வெயில் நிறைய இருக்கும், மழைக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. ஹியூமிடிட்டி 17% வரைக்கும் இருக்கும். காற்றினுடைய வேகம் 18 கிலோமீட்டர் வரைக்கும் மட்டுமே 18 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு தகவல் இருக்குது. ஸோ 2016 இந்தியா ஜிம்பாப்வே கடைசியாக T20 ஜிம்பாப்வேயில் விளையாடிருக்காங்க. அதே போல் கடந்த 2 வருஷத்தில் ஒரு சில ODI சீரீஸ் ஜிம்பாப்வேயில் 2 அணிகளும் விளையாடிருக்காங்க. அந்த 2 சீரீஸும் பார்த்திங்கன்னா பவுன்சி ட்ராக்ஸ் தான் இருந்தது. இன்ஃபேக்ட் இந்த ஜிம்பாப்வே ஸ்குவாடை பார்க்கும்போதும் ஃபாஸ்ட் பாலர்ஸ் மேலே ரொம்ப டிபெண்ட்டாக இருக்காங்க. ஹெட் டு ஹெட் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது இந்தியா ஜிம்பாப்வே பார்த்திங்கன்னா T20 8 மேட்சஸ் விளையாடிருக்காங்க. அதில் ஒரு மேட்ச் ஆஸ்திரேலியாவில் T20 வேர்ல்டு கப் 2022 விளையாடிருக்காங்க. மீதி 7 மேட்சஸ் பார்த்திங்கன்னா ஹராரேயில் மட்டுமே விளையாடிருக்காங்க. அதில் 5 மேட்ச் இந்தியா வின் பண்ணியிருக்காங்க, 3 மேட்ச் இந்தியா சேசிங்கில் வின் பண்ணியிருக்காங்க. பட் இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் பிட்ச் பவுன்சி ட்ராக்காக தான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஏன்னா ஜிம்பாப்வே ஸ்குவாடை பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது எனக்கு. ஸோ ஃபாஸ்ட் பாலர்ஸ் மேலே ரொம்ப டிபெண்ட்டாக இருக்காங்க. ஃபாஸ்ட் பாலர்ஸ் வர்சஸ் பேட்டர்ஸ் கான்ட்ராஸ்ட்டாக தான் இருக்கும். ரயன் பால் இந்த ஸ்குவாடில் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஸ்பின்னர் அப்படின்னு பார்க்கும்போது சிக்கந்தர் ராசா மட்டும்தான் இருக்கார். ஸோ பவுன்சி ட்ராக் எதிர்பார்க்கலாம். பட் பவுன்சி ட்ராக்காக இருந்தாலும் டாஸ் வின் பண்ணால் கேப்டன் பேட்டிங் ஃபஸ்ட்டு தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா வெயில் நிறையா இருக்கும் அப்படின்ற காரணத்தினால பிட்ச் கொஞ்சம் வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ சேசிங் சிரமம். ஸோ பேட்டிங் ஃபஸ்ட்டு தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க டாஸ் வின் பண்ணுற கேப்டன். ஸோ என்னோடய பிளேயிங் 11 ப்ரெடிக்ஷன் சொல்கிறேன், அதுக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். ஸோ இந்தியா 11 என்னோடய ப்ரெடிக்ஷன்: சுப்மன் கில் கேப்டன், அபிஷேக் சர்மா, சாய் சுதர்சன், ரயான் பராக், நிதிஷ்குமார் ரெட்டி அல்லது வாஷிங்டன் சுந்தர், ரிங்கு சிங், த்ருவ் ஜுரல் விக்கெட் கீப்பர், துஷார் தேஷ்பாண்டே, ரவி பிஷ்னோய், ஹர்ஷித் ராணா, கலீல் அகமது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர் அல்லது நிதிஷ்குமார் ரெட்டி அப்படின்னு சொல்லியிருந்தேன். செகண்ட் பவுலிங் அப்படின்னா வாஷிங்டன் சுந்தர் பிளேயிங் 11 இருப்பார் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். பிகாஸ் பிட்ச் உடையும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த இடத்துல ஸ்பின்னர்ஸ் இருந்தால், எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட் பவுலிங் அப்படின்னா நிதிஷ்குமார் ரெட்டி இருப்பாருன்னு எதிர்பார்க்குறேன். அண்ட் பிளேயிங் 11 ஓப்பனிங் பொறுத்த வரைக்கும் கேப்டன் கில் மற்றும் அபிஷேக் சர்மா, ஏன்னா 2 பேருமே அட்டாக்கிங் லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் பேட்டர்ஸ். சாய் சுதர்சன் அண்ட் ருத்ராஜ் பொறுத்த வரைக்கும் 2 பேருமே செட்டிலான பிறகு தான் பெரிய ஷாட்ஸ் போவாங்க. அதனால் சாய் சுதர்சனுக்கு ஆல்ரெடி நம்பர் 3லையும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற காரணத்தினால சாய் சுதர்சன் அட் நம்பர் 3. அபிஷேக் சர்மா ஐபிஎல்லில் ஓப்பனிங்கில் டாமினேட் பண்ணியிருக்காரு. ஈவன் வந்து பஞ்சாப் T20 லீகில் மிடில் ஆர்டரில் விளையாடினாலும் ஐபிஎல்லில் ஓப்பனிங்கில் டாமினேட் பண்ண காரணத்தினால அபிஷேக் சர்மா மற்றும் சுப்மன் கில் ஓப்பனிங். என்னோடய ஒப்பீனியன் இதுதான். ஸோ 2 அணிகளும் சரி செய்ய வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியா பொறுத்த வரைக்கும் ஃபீல்டிங்கில் எந்த பிரச்சனையும் இல்லை. பவுலிங் பொறுத்த வரைக்கும் ஜிம்பாப்வேவுடைய டாப் ஆர்டர் விக்கெட்ஸை எடுத்துட்டாங்கன்னா ஜிம்பாப்வேவை கம்மி ரன்ஸ்க்கு ஆல் அவுட் பண்ண முடியும். பேட்டிங் பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் பவுலர்ஸை சமாளிச்சிட்டாங்கன்னா பெரிய ஸ்கோர் போட்டு இந்தியா வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி ஃபீல்டிங் நல்லா பண்ணுறாங்க. ஜிம்பாப்வே பொறுத்த வரைக்கும் ஓப்பனர்ஸ் தவிர்த்து பேட்டிங்கில் சிக்கந்தர் ராசா மேலே தான் ரொம்ப டிபெண்ட்டாக இருக்காங்க. ஸ்பின் பவுலிங் டிபார்ட்மெண்ட்லேயும் அவர் மேலே தான் ரொம்ப டிபெண்டன்சி இருக்குது. ஃபீல்டிங்லேயும் அவர் தான் எக்ஸ்பீரியன்ஸ்டு. மற்றபடி ஃபாஸ்ட் பவுலர்ஸ் மேலே ரொம்ப டிபெண்ட்டாக இருக்காங்க. ஸோ ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஏர்லி விக்கெட்ஸ் எடுத்தாலும் ஜிம்பாப்வே ஸ்பின்னர்ஸும் கேமுக்குள்ளே வரணும், ஃபீல்டர்ஸும் கான்ட்ரிபியூட் பண்ணணும். ஸோ ஜிம்பாப்வே மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ், ஃபீல்டர்ஸ், ஸ்பின்னர்ஸ் கேமுக்குள்ளே வரணும். ஸோ டீமாக விளையாடினாங்கன்னா ஜிம்பாப்வே ஒரு டஃப் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியா 5-0 இந்த சீரீஸை வின் பண்ணுவாங்கன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸோ ட்ரம்ப் கார்ட் பிளேயர்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் முதல் போட்டியில் இந்தியா பேட்டிங்கில் அபிஷேக் சர்மா, பவுலிங்கில் கலீல், ஜிம்பாப்வே பேட்டிங்கில் கேப்டன் சிக்கந்தர் ராசா, பவுலிங்கில் ரிச்சர்ட் கரவா. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்றத. உங்களுடைய கருத்துக்கள், ப்ரெடிக்ஷன்ஸ் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் வீடியோஸ் போடும்போது நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.